அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு போட்டிகளின் மூன்றாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் CSK அணிகளுக்கு இடையிலான போட்டியானது CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இதற்கமைய இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமானது இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு சாதகமான தன்மையினையும் எந்த அணியினருக்கு பாதகமான தன்மையினையும் கொடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தினை பொறுத்தவரையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் CSK ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை 9 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 9 போட்டிகளிலே CSK அணியானவர்கள் வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினையும் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் 6 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த மைதானமானது மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மிக சாதகமான ஒரு மைதானமாகவே அமைந்திருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானமானது CSK அணியினுடைய சொந்த மைதானமாக காணப்பட்டது. இந்த மைதானத்திலே CSK அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த வெற்றி சதவீதத்தினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமின்றி CSK அணியினை பொறுத்தவரையில் இந்த மைதானத்திலே 67 போட்டிகளிலே விளையாடி 47 போட்டிகளில் வெற்றியினையும் வெறும் 20 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மைதானமானது மிகவும் ஒரு சாதகமான மைதானமாகவே கடந்த காலங்களில் அமைந்திருக்கின்றது. அவ்வாறு அவர்களுக்கு மிகவும் சாதகமான மைதானமாக அமைந்திருக்கின்ற சூழ்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு எதிராக மிக மோசமான தோல்வியினை அடைந்திருப்பதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான தன்மையினை ஏற்படுத்தி இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை கூட ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. இருப்பினும் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே CSK அணியானவர்கள் இந்த மைதானத்திலே 7 போட்டிகளிலே விளையாடி 5 போட்டிகளில் வெற்றினையும் 2 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மைதானம் நான் ஏற்கனவே கூறியது போன்று சாதகமான மைதானமாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் CSK அணியினர் இந்த மைதானத்திலே மோசமான வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இந்த மைதானம் மிகப்பெரிய சாதகமான தன்மையினை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைத்திருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.